ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரச்செல்வி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே எனக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். காலையிலே நான் பீட்ரூட்டு வெட்டி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஆஃப் லெமனை நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா ஜூஸ் கண்டென்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கும் அவங்களுக்கும் நான் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. எதுக்குன்னா நம்ம ப்ளட்டு கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸ் குடிக்கலாம். மார்னிங் குடித்தா ரொம்பவே எஃபெக்ட்டு. ஸோ இன்றைக்கி டிஃபன் லன்ச் ரொம்ப சிம்பிள் தான். பச்சை பயிர் போட்டு சாம்பார், தோசை, உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி காய் எதுவுமே இல்லை. ஈவினிங் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இருக்கிறத வச்சே நான் இன்றைக்கி சமாளிச்சிட்டேன். அவங்களுக்கு இன்றைக்கி டியூட்டினால் நான் லஞ்சும் டிஃபனும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்சு டிஃபன் ரொம்ப சிம்பிள் தான். அப்புறமேட்டுக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு நான் கற்றாழை, செம்பருத்தி இலை, வேப்பிலை, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, அப்புறம் விளக்கெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். கருஞ்சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயை ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் வச்சு அரைக்கணும்னா சூப்பராக முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இப்படி தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் பேக் எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் போடணும். டேரெக்டாக ஆயில் இல்லாமல் போட்டோம்னா முடி டேமேஜ் ஆகும். ஸோ நமக்கு தான் முடி கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது 1 hour நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 hour போதும். ஸோ நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக முடி நல்லா வளரும். நம்ம என்ன தான் வெளியே என்னென்ன பேக் போட்டாலுமே உள்ளே நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஃபுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை, எள்ளு இதெல்லாம் சூப்பராக முடிக்கு க்ரோத் ஆகும். நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம டைரெக்டாக சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். முடி வளர்ச்சியை தூண்டும். இப்போ நாங்கள் முடி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நிழல்ல காய வச்சுக்கிட்டேன். காய வச்சதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சீப்பே போடணும். சிலவங்க ஈரத்தோடையே சீவிட்டு போவாங்க. அது நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் 2 வாகு எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சே நம்ம சிக்கு எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பெரிய பல் சீப்பை வச்சு நம்ம சிக்கு எடுத்துக்கலாம். நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் நான் சிக்கு எடுத்துக்குவேன். பெரிய பல் வச்சு சிக்கு எடுத்துக்குவேன். நிழலில் காய வச்சுக்குவேன் முடியை. நம்ம காய வச்சுட்டு சீவினா தான் முடி கொட்டாது. ஈரத்தோடு சீவினோன்னா நல்லா முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் கையில் சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சீப்பை வச்சு நான் சிக்கு எடுப்பேன். இப்போ பாருங்கள், முடி ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்படி முடியை காய வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த துகள்லாம் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். அது நம்ம காயும் போது நல்லாவே அந்த துகள்லாம் உளுந்துடும். உளுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சூப்பராக நம்ம ஒரு பெரிய பல் சீப்பை வச்சு நம்ம சீவிட்டு நான் முடியை பின்னிடுவேங்க. பின்னி தான் நைட்டு தூங்குவேன். சிலவங்க பின்னாமே அப்படியே தூங்கிடுவாங்க. எனக்கு சிக்கு விழுந்துடும். ஸோ அதனால் நான் கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் இறுக்கமாகவே பின்னிடுவேன். பின்னிட்டு அடி வரைக்கும் பின்னிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு நைட்டு தூங்குவேன். இன்றைக்கி காலையில் நான் குளித்தேன்னா மறுநாள் காலையில் தான் நான் எண்ணெயே அப்ளை பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடி வரைக்கும் நான் பின்னிக்கிறேன். இந்த டேயில் நான் அடி வரைக்கும் பின்னிட்டு இது பண்ணிக்குவேன். மறுநாள் தான் ஆயில் நான் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண மாட்டேன். அந்த டேலே நான் அப்ளை பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் நான் அப்படி தான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அடி வரைக்கும் நான் பின்னி போட்டேன். வீட்டில் இருக்கனால நான் அடி வரைக்கும் பின்னிடுவேன். வெளியே போனால் அந்த அடியில் பின்ன மாட்டேன். அப்புறம் ஈவினிங் டைமில் அவங்க காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் தான் நாங்கள் அப்பப்போ தேவையான காய் மட்டும் வாங்கிக்குவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரிட்ஜெலாம் காயெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். வெளியே தான் காயெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே காய் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக இந்த வாரத்துக்கு உள்ளது மட்டும் நாங்கள் சேர்த்து வச்சுக்குவோம். அப்படியே நம்ம தீர்ந்தாலும் நாங்கள் பக்கத்தில் வாங்கிக்குவோம்.
இப்போ வந்து நாங்கள் தோசைக்கல் பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணி முட்டையை வந்து அடித்து வச்சுருக்காங்க. நான் தோசைக்கல் வந்து சாரி பணியாரக்கல் வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கஞ்சி தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன். 2 நாள் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இதை வாஷ் பண்ணிட்டேன். ஒரு ஈக்கு குச்சா அது பேர் எனக்கு தெரியல, அதில் குத்தி வெங்காயத்தை வச்சு நல்லா தடவி விட்ருக்காங்க. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் புகை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் புகையை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து நாங்கள் ஊற்றினோம். பார்த்துக்கோங்க, அப்படி நல்லா தேய்ச்சிக்கணும். பட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து இப்படி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் இரும்பு சட்டி இப்படி பழக்கினதில்லை. ஸோ இனிமேல் தான் நாங்கள் பழக்கிக்கணும். பாருங்கள், நாங்கள் முட்டையை அடித்து வச்சுருந்தோமோ, முட்டையை வந்து அந்த பணியாரக்கல்லில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து அதை கொஞ்சம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டாலே நல்லா வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஓகே, தோசைக்கல்லை வந்து ஈஸியாக பழக்கிடலாம். நம்ம திருப்பி இவ்வளோ அடியில் ஒட்டிக்கிட்டே இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம் பழக்கிறது. பாருங்கள், இது சூப்பராக முட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, திருப்பி போடுறதுக்கு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் நாங்கள் வந்து திருப்பி போட்டோம். செம்ம சூப்பராக வந்து முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவுக்கு தான் ஒரு காமெடியே நடந்திருக்கும். முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து ஊற்றுறது பாருங்கள். மாவு ஊற்றும் போது நாங்கள் நிறைய ஊற்றிட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திருப்பி பார்த்துருந்தா மேபி நல்லாவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நான் மாவு ஊற்றிட்டோமா பாருங்கள், நிறைய பெருசு பெருசாக ஊற்றிருக்கோம். திருப்ப முடியல, திருப்பலாம் பிஞ்சு வந்துச்சு. ஏன்னா உள்ளே வேகாத மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம்னால அட்டன் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அந்த பணியாரக்கல் வாங்குகிற அந்த அக்கா சொன்னாங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க, மாவு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இது பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மாவு ஊற்றி பார்ப்போம். அதையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்து திருப்பி வந்துருச்சு. பட் ஓகே, ஃபஸ்ட் டேலேயே வந்து நமக்கு திருப்பி வரதுனால ஈஸியாக பழக்கிடலாம். இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.